Welcome to Happy Homes viewers. ஒரு ரொம்ப அழகான லக்ஸரி 3 BHK 2000 plus square feet. அதுக்குள்ள தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா OMRல துறைப்பக்கத்துல இருக்கு. ஸோ OMRல துறைப்பக்கத்துல எங்க இருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து RMC மில்லியனா இந்த டெக் பார்க் இருக்கு பாத்தீங்களா, ஐடி பார்க்கு, அதுல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்கும். OMRல வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம், ரைட் சைடில் பிரிகேடோடைய பெரிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஒரு பில்டிங் வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த காவி கலர்லலாம் அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இருந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஸ்ட்ரைட் ரோடு ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில லக்ஸரி 2, 3, 4 BHK ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து 3 BHK. இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸு நீங்கள் ஏன் வாங்கணும், என்னுடைய ப்ரைஸ் பாயிண்ட் என்ன, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, சைஸஸ் என்ன அவைலபிளாக இருக்குது, அண்ட் இது எவ்வளோ சென்டராக இருக்குது, இதில் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் எப்படி இருக்கும், ரெண்டல் இன்கம் எப்படி இருக்கும், அதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம வந்து குயிக்காக அலசி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நீங்கள் ஹாப்பி ஹோம்ஸில் பார்க்குறீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாக் த்ரூ வீடியோ சேனல். சரி, இது என்னப்பா பண்ணும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா வெயிலில் மழையில் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் போய் அலைஞ்சு பல ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் பயங்கரமாக நேரம் செலவாகும். நீங்கள் ரொம்ப வந்து அந்த அலைச்சல் மன உளைச்சலுக்குலாம் ஆளாவீங்க. வீட்டில் உட்காந்தபடி உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோஸ் மேலே வீடியோஸு, ஹாப்பி ஹோம்ஸில் வீடியோஸ், ப்ராப்பர்ட்டி வாக் த்ரூ வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் போய் அதை வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம். ஸோ உங்களுடைய அலைச்சலையும் நேரத்தையும் ரொம்ப மிச்சப்படுத்தும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சார்ந்தவங்க, உறவினர்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ உங்களோட இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸை பற்றி அவங்ககிட்ட சொல்லுங்கள், அந்த வீடியோஸ் அவங்ககிட்ட பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சினாலும் ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுக்கு அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான பையரை உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஸ்வல் நம்ம அங்கேருந்து இது ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒரு உள்ள சுற்றி பார்த்துட்டேன் உங்களுக்கு முன்னாடி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கடற்கடையில் ஒரு லுக்கு மாடல் ஹவுஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு அது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் நம்மளுக்கும் பண்ணலாமே, இது வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு பண்ணணும் இல்லை இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணணும்னா கூட ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we have right people to help you with. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டோடைய இன்டீரியரை அந்த டீம் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இந்த இன்டீரியர் எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஆகுன்ற டீட்டெயில்ஸ் மாதிரிலாம் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. will help you with the right people. ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த வீடை சுற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த கம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, இந்த சைஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு போய் சொல்கிறேன். வாங்க இங்கேருந்து போகலாம். ஸோ இந்த டோர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் லாக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டிஜிட்டல் லாக்ஸ் வந்து இதில் பை டிஃபால்ட்டாக வருது. இந்த டோருடைய ஹைட்டே பாருங்கள், 8 feet by 4 feet. நல்ல ஒரு ப்ராடான ஒரு என்ட்ரி. உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து ஃபயர் வருது. ஃபயர்லேருந்து தான் அது ஓப்பன் ஆகுது. ஃபயர் வந்து ஒரு 5 feet to 7 feet அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சைஸ் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இது ஒரு 2000 க்ளோஸ் டு 2000 square feet உள்ள ஒரு 3 BHK ஹவுஸ். இது ஒரு மாடல் ஹவுஸ் தான். அண்ட் இந்த மாதிரி இன்டீரியர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கலர் டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆக்சுவல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, விண்டோஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளைனாக இருக்கும், ஃப்ளோர்ஸ் இருக்கும், கம்ப்ளீட்டட் வால் இருக்கும். ஸோ வாலில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறது, வாலில் உள்ளுக்குள்ள இன்டீரியர் பார்ட்டிஷன்ஸ் பண்ணுறது, வுட் ஒர்க் பண்ணுறது எல்லாம் டோட்டலி தட் இட் இஸ் அப் டு யூ. அண்ட் நீங்கள் அதை தாராளமாக உங்கள் இஷ்டம் போல் பண்ணிக்கலாம். பட் as I said, this is a model house and இது எல்லாமே நீங்கள் உள்ள பார்க்குறது ரெஃபரன்ஸ் தான். ஒரிஜினல் ஹவுஸ் ப்ளைனாக இருக்கும், நீங்கள் வாங்கி என்ன வேணால் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் அண்ட் டைனிங். ஸோ இந்த லிவிங் அண்ட் டைனிங்கை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் போட்டு, பட் ஸ்டில் அந்த ஒரு ஸ்பிளிட், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஒரு ப்ரைவசி அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுவே நல்ல பெருசாக இருக்குது இந்த சைஸு. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஸோ இது எல்லாமே லிவிங் தான். ஸோ எவ்வளோ பெருசாக வரைக்கும் உங்களுக்கு லிவிங். இதை ஒட்டி தான் அப்படியே வந்து டைனிங்கும் போகுது. பட் ஹவவர் இந்த பார்ட் ஆஃப் த இன்டீரியரில் இந்த மாதிரி கிளாஸை போட்டு இது தனியாக வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. 6 seater டைனிங் வந்து இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கு. நீ இதோட பெருசு கூட போடலாம். பட் 6 seater டைனிங் வந்து 3 BHKல செம கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கு. ஸோ இந்த டைனிங்கை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர்ஸ் போட்டு பால்கனி ஸ்பேஸு நல்லா ஜைஜான்டிக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த பால்கனி ஸ்பேஸில் கூட வந்து பாருங்கள், அந்த சைடு கிரில் எல்லாமே கிளாஸ் போட்டு மெட்டல் கிரில் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்தோ அதை சுற்றி வர்றதுக்கும் உங்களுக்கு இந்த பால்கனி ஸ்பேஸில் இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கிச்சன். ஸோ உங்களுக்கான 3 BHKயான கிச்சன். வா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே ஃபுல்லாக கிளாஸில் போட்டு அழகாக ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே நீங்களும் வந்து உங்களுடைய இன்டீரியர்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கூட அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணலாம். ஏன்னா மாடல் ஹவுஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் த பெஸ்ட் இன்டீரியர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய இன்டீரியர்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். ஆஸ் ஐ செட், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will help you with complete interior for your home also.
இந்த பக்கம் சிங்க் கொடுத்துருக்காங்க, எல் ஷேப்ல இருக்கு. அகைன் ஒன்ஸ் அகைன் இந்த பக்கமும் வந்து ஒரு கிச்சன் டாப் இருக்கு. ஸோ கட்டிங் சாப்பிங், இந்த பக்கம் குக்கிங் அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். கம்ஃபர்டபுளான ஒரு 3 BHKக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கிச்சன் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் ப்ராப்பர்ட்டி கம்ஸ் அண்டர் லக்ஸரி பிராக்கெட். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய பட்ஜெட் செக்மெண்ட்ஸ்லாம் இல்லை, இது வந்து ஒரு லக்ஸரி 2 BHK, 3 BHK, 4 BHK துறைப்பக்கத்தில் OMRல ஆன் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ 2 பேஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்கு, கார் பார்க்கிங், கவர்ட் கார் பார்க்கிங் எல்லாம் அதுக்குள்ள செட் ஆகும். கிச்சன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸை வந்து இது அழகாக இப்போ சமீபத்தில் பார்த்தா இப்போ எடுத்த வீடியோஸில் கூட நாங்கள் பார்த்தோம். ஸோ இப்போ பாருங்களேன், கிச்சன்ல இருந்தே கிச்சனையே ஒரு பால்கனியாக நீங்கள் அப்படி வந்து ட்ரீட் பண்ணி வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துலாம். சரி, இப்போ கிச்சனில் ஒரு காஃபியை போட்டோமே, அப்படியே அந்த காஃபியை குடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து வெளியில் ரசிக்கலாம். பால்கனி மாதிரியே உங்களுடைய கிச்சன் மாறிடும். ஏன்னா இந்த கிரில் இருக்குது, ஃபுல் சைஸ் டோர் இருக்குது, வென்டிலேஷனும் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். காத்தோட்டம் அதை திறந்து வச்சிங்கன்னா வெளி காற்று உள் காற்று எல்லாமே வந்து பயங்கரமாக அடிக்கும். ஒரு ரெய்னி சீசன், ஐ ஆல்வேஸ் சே தட், ரெய்னி சீசனில் இந்த இருந்துச்சுன்னா ஒரு சாரலோட ஒரு காஃபி குடிக்கிற டேஸ்ட்டே வேறு. அண்ட் ஸோ நம்ம அதோட இப்போ இந்த பால்கனி ஸ்பேஸ் பார்த்தாச்சு. ரூம்ஸ்க்கு போயிடும். ரூம்ஸ்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு ரூம் பாருங்க. ஸோ இந்த ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. ஸோ இந்த சைடு அண்ட் செகண்ட் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ ரூமையே ஒரு பால்கனியும் ஆக்கிற ஒரு மாதிரியான ஒரு ப்ரொவிஷன், கிரில் போட்டு ஃபுல் டோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ காத்தோட்டமாக இருக்கும். இல்லைனா இந்த ஓப்பன் பண்ணி விட்டு இந்த ரூமில் பால்கனி இல்லாத குறைய இந்த கிரில்லே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிடும். ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோ காத்தோட்டமாக இருக்கும். ஸோ இது ஒன்று. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ்க்கு வந்து டெசிக்னேட்டட் ஏரியா ஃபுல்லாக ஹெட் வரைக்கும் இந்த பக்கம் போகுது. அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் கூட வந்து இது பார்த்தீங்கன்னா இதை வெளியில் வச்சுருக்காங்க. ஒருவேளை இன்கேஸ் ஆஃப் எனி ஃபயர் எமர்ஜென்சினா இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கெட் ஆக்டிவேட்டட் அண்ட் உள்ள தண்ணி வரைக்கும். ஸோ இந்த இடத்துல யூ ஹேவ் யர் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ இதில் வந்து 2 ஸ்பேஸ், ட்ரை ஏரியா, வெட் ஏரியா இருக்குது. ஸோ வெட் ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பக்கம் வாஷ் பேஷன் அண்ட் தென் யூ ஹேவ் யுவர் டாய்லெட் தேர். அது வந்து இதுதான் இந்த செட்டப். அண்ட் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம். காமன் டாய்லெட் பாத்ரூம் நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இங்கே வந்து வாஷ் பேஷனும் அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும். ஸோ ஒரு இடத்த கூட வேஸ்ட் ஆகல, ரொம்ப அழகாக அதை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா, சர்வீஸ் ஏரியா அந்த பக்கம் போய் தனியாக இல்லாமல் வாஷ் பேஷன் பக்கத்தில் இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் இருந்தால் கூட அது இருக்கிறதே தெரியல இவ்வளோ நேரம். இப்போ இங்கே வந்து பார்த்தா தான் இங்கே வாஷிங் மிஷின் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. காமன் டாய்லெட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம். ஸோ ஷவர் ஏரியா இது வந்து ட்ரை, அது வந்து வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ இது வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம். இந்த பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இல்லை, ஏன்னா அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ திஸ் கேன் பி ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், தலை வரைக்கும் ஃபுல் வால் ஹெட் வரைக்கும் இந்த வார்ட்ரோப் போட்டிருக்காங்க. அகெயின் இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு பால்கனி இல்லாத குறைய இது ஃபுல்லாகவே டோர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா வெளிக்காற்று எல்லாம் பொஸ்க்குன்னு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்துடும். வெளிச்சமும் அதுக்கேற்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அண்ட் ஆப்போசிட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் ஸோ அதே மாதிரியே ஃபுல்லாக டோர் போட்டுருக்காங்க. இப்போ அந்த விண்டோஸ் வரும் பார்த்தீங்களா, விண்டோஸ் கான்செப்ட்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோர் கான்செப்ட் தான். ஸ்லைடிங் டோர் போட்டுட்டு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விட்டு உங்கள் ஹோல் ரூம் வில் பிகம் யுவர் பால்கனி இஃப் நீடட். நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக அகெயின் இதுலேயும் வாட்டர் போட்டிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஸோ அதே மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் அதுவும் இருக்குது. ஸோ இது வந்து 3வது பெட்ரூம் நம்ம பார்க்குறது. ஸோ ஓஎம்ஆர் பற்றி, ஓஎம்ஆருடைய ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் பற்றி, இங்கே அவருடைய க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, அதை பற்றிலாம் நான் வந்து பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில் வந்து புயல் வேகத்தில் டெவலப் ஆன ஒரு ஏரியா ஓஎம்ஆர். ஸோ இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. மகாபலிபுரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் போகுது. இந்த கம்யூனிட்டி பற்றி பார்ப்போம். ஒரு பெரிய கம்யூனிட்டி, நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே 2.21 ஏக்கர்ஸில் இது கட்டியிருக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டு 2 பேஸ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃப்ளோர்ஸ், ஹைரைஸ் பில்டிங் தான். அஃப்கோர்ஸ் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1356 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 5426 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் சைஸஸ் இருக்குது. சம் அவைலபிள், சம் நாட் அவைலபிள் அந்த மாதிரி இப்போ.
அண்ட் ரூஃப் டாப்பில் உங்களுக்கு வந்து ஸ்விமிங் பூல் இருக்குது. ஒரு 30+ அம்யூனிட்டிஸ் வந்து டோட்டலாக கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹால், என்டர்டைன்மெண்ட்கான விஷயம் இது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்றதால ப்ரைஸ் வந்து கம்மி. ஸோ பை த டைம் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவருக்கு போகும்போது இதனுடைய ப்ரைஸும் சேர்ந்து அப்ரிஷியேட் ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 lakhs நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பை த டைம் இது கம்ப்ளீட் ஆகி முடிக்கும் போதே ஒரு 12 lakhs 13 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே நடக்குது. பயங்கர ரெப்யூட்டட் பில்டர்கிட்ட வர ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் குவாலிட்டி அஷூரன்ஸ் உண்டு, உங்களுக்கு வந்து ஃபினிஷ் அஷூரன்ஸ் உண்டு. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நீங்கள் வந்து கடைசியாக உங்களுக்கு கையில் வரும். ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. மெட்ரோ ஸ்டேஷன் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே பக்கத்தில் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுனா கிடுன்னு நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம சைஸஸ் அவைலபிலிட்டி பார்ப்போம். என்னென்ன சைஸஸ் இங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். சைஸஸ் பார்த்தீங்கன்னா 2 BHK சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1356 1400 வரைக்கும் உங்களுக்கு 2 BHK சைஸ் இருக்குது. பாருங்கள் 2 BHK எவ்வளோ பெர் சைஸ் பாருங்கள். இந்த சைஸ் வந்து ஆக்சுவலி வெளியில் வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் 3 BHK சைஸாக இருக்கும். 3 BHK மேக்ஸிமம் சைஸாக இருக்கும். பட் இது ஸ்டார்டிங் சைஸு 2 BHK உடைய சைஸு 1356 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு 2 BHK சைஸு. ப்ரைஸும் நான் சொன்ன மாதிரி லக்ஸரி கேட்டகரியில் வர ஒரு கம்யூனிட்டி, அம்யூனிட்டிஸு, அந்த கிளப் ஹவுஸு அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வீட்டுக்கு வெளியில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் 1356 1400 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற 2 BHK உடைய சைஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,98 lakhs ப்ளஸ் 2 crores 10 lakhs. இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் எவ்ரி திங். ஸோ ஓவரால் ப்ரைஸு. ஸோ இதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸு. 3 BHK எடுத்துக்கிட்டிங்கன்னா 1714 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2172 ஸ்கொயர் ஃபீட்டு. இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2,40 lakhs ஆரம்பிச்சு 3,09 lakh வரைக்கும் இருக்குது. 4 BHKவும் இருக்குது. 4 BHK சைஸ் பார்த்தீங்கன்னா 2618 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2711 ஸ்கொயர் ஃபீட்டு. 3.8 அதாவது 3,80 lakhs 4 crores வரைக்கும் உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் இருக்குது. வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைப்பா இந்த ஃப்ளோர் பிளான் கூட நல்லா இருக்குது வீடு, ஃப்ளோர் பிளான் கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை சைட் விசிட் பண்ணணும், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சைட் விசிட் வாங்க, ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிவிட்டு வாங்க, வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஃபேமிலியோட பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பேமெண்ட் ஸ்லாபும் பார்த்தீங்க அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு பே த ஃபுல் மணி ரைட் நவ். ஒரு மல்டிபிள் ஸ்லாப்ஸில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் ஸ்லாபும் வந்து போகும். ஸோ அதனால் யூ வில் பி பேயிங் யூ வில் பி மேக்கிங் பார்ட் பேமெண்ட்ஸ் ஒன்று நீங்கள் பே பண்ணிட்டு இருப்பீங்க மல்டிபிள் ஸ்லாப்ஸில். ஸோ அதுவும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாக இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு புட் ஆல் யுவர் மணி ஆல் அட் ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இதனுடைய லொக்கேஷன் தான், ப்ராக்சிமிட்டி, கனெக்டிவிட்டி. மெயின் ரோட்டில், OMR ரோட்லேயே ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, பெரிய ஒரு கம்யூனிட்டியும் கூட, ப்ரீமியமாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. ஸோ உங்களுடைய ஒர்க் ரிலேட்டட் ஸ்டஃப் இந்த பக்கம் இருக்கும் போதோ, இல்லை வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல சைஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்டல் இன்கம் பண்ணுவோம்ப்பா, வாங்கி போட்டு ரெடி பண்ணி இன்டீரியர்ஸ் பண்ணி வில் ரெண்ட் இட் அவுட் அண்ட் வில் ஜஸ்ட் மேக் அ ரெண்டல் இன்கம். அட் த சேம் டைம் அது வந்து அப்ரிசியேஷன் ஆகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் டூ தட் பண்ண நவடேஸ். அந்த மாதிரி இருந்தாலும் இது செட் ஆகும். இல்லை ஓன் யூஸ், இல்லை மை ஒர்க் இஸ் தேர், மை பிஸ்னஸ் இஸ் தேர் இந்த OMR ஸ்ட்ரெச் நம்ம அங்கே இருக்கும். அதனால் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் சரி. ஈவன் நீங்கள் டைட்டில் பார்க்கில் ஒர்க் பண்ணினா கூட ஒரு 15-20 மினிட்ஸில் நீங்கள் டைட்டில் பார்க்க ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ அதே ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துகிட்டே இருக்குது, விலாஸ் நிறைய வருது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ யாருடைய ப்ராப்பர்ட்டி தேர்தலில் சென்னையில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நேரத்தையும் மலைச்சலையும் ஹாப்பி ஹோம்ஸ் கண்டிப்பாக மிச்சப்படுத்தும். உங்களுக்கான மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. I'll see you in the next video. Safe.